ஒரு அடர்ந்த காட்டுக்கு அருகில் இருந்த சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அந்த கிராமம் பகலில் அமைதியாக இருந்தாலும் இரவு வந்தால் மக்கள் வெளியே வர பயப்படுவார்கள். ஏனெனில் கிராமத்தின் எல்லையில் இருந்த பழைய கருப்பசாமி கோவில் பற்றி பல கதைகள் இருந்தன. நள்ளிரவில் அந்த கோவிலில் தவில் சத்தம் கேட்கும். யாரோ நடந்து போகும் சத்தம் வரும். சில நேரம் கருப்பசாமி நேராக குதிரையில் வருவார். இப்படி பல கதைகள். ஆனால் கார்த்திக்கிற்கு இவை பற்றி எந்த பயமும் இல்லை. ஏனெனில் அவன் வாழ்க்கையே அதைவிட பயங்கரமாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே அவன் கஷ்டம் மட்டும் பார்த்தவன். அப்பா குடிப்பழக்கத்தில் உடம்பை கெடுத்துக் கொண்டார். அம்மா வீடு வீடாக வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றினார். கார்த்திக் படிக்க ஆசைப்பட்டான். ஆனால் பசி அவனை புஸ்தகத்திலிருந்து இழுத்து வேலைக்கு கொண்டு போனது. அவன் மனதில் ஒரே ஆசை மட்டும், ஒரு நாள் அம்மாவை சந்தோஷமாக வைத்தாக வேண்டும். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு அந்த வாய்ப்பையே தரவில்லை. ஒரு நாள் அவன் அம்மா கடுமையாக உடம்பு சரியில்லாமல் படுத்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பணமில்லை. அந்த இரவு கார்த்திக் வீட்டின் வெளியே அமர்ந்து அழுதான். என் வாழ்க்கை ஏன் இப்படின்னு தெரியல. அப்போது திடீரென்று வீட்டின் பின்னால் யாரோ நடந்து போகும் சத்தம் கேட்டது. அவன் உடனே எழுந்து பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. காற்று மட்டும் வேகமாக வீசியது. அந்த இரவு முதல் தினமும் நள்ளிரவில் அந்த சத்தம் கேட்க ஆரம்பித்தது. முதலில் கார்த்திக் பயந்தான். பிறகு அதற்கு பழகிவிட்டான். ஒரு நாள் அந்த சத்தத்தை பின்தொடர முடிவு செய்தான். நள்ளிரவு, முழு கிராமமும் தூங்கிக் கொண்டிருந்தது. நாய்கள் கூட அமைதியாக இருந்தன. அப்போது மீண்டும் அந்த சத்தம் வந்தான். தூரத்தில் கருப்பு நிற ஆடை அணிந்த ஒரு உருவம் நடந்து சென்றது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் ஏனோ அவன் கால்கள் அந்த உருவத்தை பின்தொடர ஆரம்பித்தன. அந்த உருவம் நேராக காட்டுக்குள் சென்றது. காற்று மரங்களை ஆட்டியது. ஆந்தை கத்தும் சத்தம் கேட்டது. தூரத்தில் நாய் அலறும் சத்தம். கார்த்திக்கின் உடம்பு முழுக்க வியர்வை. ஆனால் அந்த உருவம் நின்றதே இல்லை. சில நிமிடங்களில் அவர்கள் பழைய கருப்பசாமி கோவிலுக்கு வந்தார்கள். அந்த கோவில் பல வருடங்களாக பூட்டப்பட்டிருந்தது. மக்கள் யாரும் அங்கே போக மாட்டார்கள். ஆனால் அந்த இரவு கோவிலின் உள்ளே தீபம் எரிந்து கொண்டிருந்தது. தவில் சத்தம் மெதுவாக கேட்டது. கார்த்திக் மெதுவாக உள்ளே நடந்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் தீபம் மட்டும் எரிந்தது. கருப்பசாமி சிலையின் கண்கள் இருளில் சிவப்பாக தெரிந்தது. அவன் பயத்தில் நடுங்கினான். அப்போது பின்னால் ஒரு குரல், ஏன் பயப்படுற? கார்த்திக் உடனே திரும்பினான். அங்கே ஒரு வயதான சாமியாடி நின்றிருந்தார். முழு உடம்பும் திருநீரு. கண்கள் தீ போல சிவந்திருந்தது. கையில் பெரிய அரிவாள். யாரு நீங்க? அவர் சிரித்தார். அந்த சிரிப்பு சாதாரணம் இல்லை. கோவிலே அதிர்ந்தது போல் இருந்தது. உன்னை பல நாளாக பார்த்து கொண்டிருக்கிறவன். கார்த்திக்கின் இதயம் வேகமாக துடித்தது. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? அந்த வயதானவர் மெதுவாக நடந்து வந்து அவன் அருகில் நின்றார். நீ கஷ்டத்தில் இல்லை, நீ உருவாக்கப்படுகிறாய். எனக்கு புரியல. ஒரு மனிதன் உடைந்த பிறகுதான் அவன் உண்மையான பலம் வெளியில் வரும். திடீரென்று கோவிலின் வெளியே மின்னல் அடித்தது. அந்த ஒளியில் கருப்பசாமி சிலை உயிரோடு இருப்பது போல தெரிந்தது. கார்த்திக் பயத்தில் பின்னால் நகர்ந்தான். அப்போது அந்த வயதானவர் திடீரென்று குரலை உயர்த்தினான். பயம்தான் உன் முதல் எதிரி. அந்த சத்தத்தில் கோவிலின் மணி தானாக அடிக்க ஆரம்பித்தது. கார்த்திக் காதுகளை மூடிக்கொண்டான். அப்போது திடீரென்று அவன் கண்களுக்கு முன் விசித்திரமான காட்சிகள் தெரிந்தன. அவனை ஏமாற்றியவர்கள், அவனை கேவலப்படுத்தியவர்கள், அவன் அழுத இரவுகள், அம்மாவின் கண்ணீர், அனைத்தும் அவன் கண்களுக்கு முன் மின்னியது. அவன் தரையில் விழுந்து அழ ஆரம்பித்தான். எனக்கு முடியல. அந்த வயதானவர் மெதுவாக அவன் தலையில் கை வைத்தார். முடியும். அந்த நொடியில் கார்த்திக்கின் உடம்பு முழுக்க ஒரு அதிர்வு ஓடியது. திடீரென்று கோவிலின் தீபங்கள் அனைத்தும் அணைந்து விட்டது. முழு இருள். கார்த்திக் பயத்தில் மூச்சு விட முடியாமல் நின்றான். அப்போது இருளில் 2 சிவப்பு கண்கள் மட்டும் தெரிந்தது. அந்த கண்கள் மெதுவாக அவன் அருகே வந்தது. கார்த்திக்கின் உடம்பு உறைந்து போனது. அந்த சிவப்பு கண்கள் அவன் அருகில் வந்து நின்றது. மின்னல் ஒளி அடித்தது. அந்த நொடியில் அவன் பார்த்தது கருப்பசாமி. கருப்பு குதிரை, கையில் அரிவாள், கண்களில் தீ. கார்த்திக் நடுங்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த உருவம் அவனை பார்த்து சொன்னது, விழுந்தவன் தோற்றவன் இல்லை, மீண்டும் எழாதவன் தான் தோற்றவன். அந்த குரல் மனித குரல் இல்லை. முழு காட்டும் அதிர்ந்தது. அடுத்த நொடி எல்லாம் அமைதியாகிவிட்டது. கார்த்திக் கண்களை திறந்த போது காலையாகிவிட்டது. அவன் கோவிலின் வெளியே படுத்திருந்தான். அவன் அருகில் ஒரு சிறிய அரிவாள் வடிவ தாயத்து கிடந்தது. அவன் அதிர்ச்சியுடன் அதை எடுத்தான். அந்த நாளிலிருந்து கார்த்திக்கின் மனசு மாற ஆரம்பித்தது. இன்னும் கஷ்டம் இருந்தது, இன்னும் வலி இருந்தது. ஆனால் பயமில்லை. இரவு வந்தாலும் அவன் நடுங்கவில்லை. மக்கள் கேவலப்படுத்தினாலும் அவன் உடையவில்லை. ஏனெனில் அவன் மனதில் தினமும் அந்த குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது.
மீண்டும் 7 மாதங்கள் சென்றன. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு விசித்திரம் நடந்தது. நள்ளிரவில் கருப்பசாமி கோவிலில் மீண்டும் தவில் சத்தம் கேட்டது. மக்கள் எல்லாம் பயந்தார்கள். ஆனால் இந்த முறை கார்த்திக் மட்டும் சிரித்தான். ஏனெனில் அந்த சத்தம் யாரையும் பயமுறுத்த வரவில்லை என்று அவனுக்கு தெரியும். உடைந்து போன ஒருவரை மீண்டும் எழுப்ப வருவது என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. அந்த இரவு அவன் மீண்டும் கோவிலுக்கு சென்றான். காற்று வேகமாக வீசியது. தவில் சத்தம் அதிகரித்தது. அவன் கருப்பசாமி முன் நின்று கண்களை மூடியான். அப்போது மீண்டும் அந்த குரல் கேட்டது. இனிமேல் நீ பயப்பட மாட்டே. கார்த்திக் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் முன் யாரும் இல்லை. ஆனால் கருப்பசாமி சிலையின் உதட்டில் மெல்லிய சிரிப்பு இருந்தது. இந்த கதையை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்